அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இன்றைய ஒரு அழகிய சம்பவம் செய்தி என்னென்னா, ஒரு தாயின் சாபம். ஜுரைஜ் என்ற ஒரு நல்ல மனிதர், அல்லாஹ்வுக்கு விருப்பமான ஒரு நல்ல மனிதர், ஆபிதீன், அல்லாஹ்வை வணங்கக்கூடியவர், நன்றி செலுத்தக்கூடியவர். ஒரு மனிதர் இருக்கிறார். அவர் ஒரு பகுதியில் பனு இஸ்ராயில் அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த ஒரு நல்ல மனிதர். அவர் நபியோ இல்லை சஹாபாக்கள் எல்லாம் ஒரு நல்ல மனிதராக தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க. ஒரு நல்ல மனிதர் அவர். எப்போதும் தன்னை விவாதத்திலே வணக்கசாலியாக வணக்கத்திலே ஈடுபடுத்தக்கூடியவர். ஒரு முறை அவர் சுன்னத்தான தொழுது கொண்டு இருக்கும் பொழுது அவருடைய தாயார் அழைக்கிறார். ஜுரைஜ் ஜுரைஜ் யா ஜுரைஜ் யா ஜுரைஜ்னு அழைக்கிறார். அவர் உள்ளுக்குள்ளே யாரெல்லாம் நான் உனக்கு நன்றி செலுத்துகிறேன், இப்போ நான் தாய்க்கு பதில் கொடுக்குறதா இல்லை உனக்கு பதில் கொடுக்குறதான்னு மனசில் நினச்சிக்கிட்டு நான் அல்லாஹ்வுக்கே பதில் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு தொழுகையை கண்டினியூ பண்ணுறாரு. இதே போல் 3 நாட்கள் தொடர்ந்து அவருடைய தாய் அழைத்து அவர் வணக்கத்தில் ஈடுபடுகிறார். 3வது முறை அவருடைய தாய் கோபித்து கொண்டு சாபமிட்டு சொல்கிறார். என்னவென்றால், யா அல்லாஹ், இந்த ஜுரைஜை நீ விபச்சாரின் முகத்தில் முடிக்காமல் மரணிக்கச் செய்யாதே என்ற சாபத்தோடு அவர் விடைபெறுகிறார். பிறகு ஒரு நாள் அந்த பகுதியில் ஒரு விபச்சார பெண், தவறான தொழில் செய்யக்கூடிய ஒரு பெண் ஜுரைஜ் வழிக்கெடுப்பதற்காக வருகிறார். அவரும் என்னென்னமோ முயற்சி செய்கிறார். ஆனால் ஜுரைஜ் அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு அதுக்கு தவறான அந்த விபச்சாரத்தில் ஈடுபடலை. பிறகு ஜுரைஜை எப்படியாவது பழி வாங்கணும், எப்படியாவது அவரை நம்ம அவருடைய பேரை கெடுக்கணும், அவரை அவமானப்படுத்தணும்னு சொல்லிட்டு அவர் தப்பான ஒரு ஆட்டு இடையன் கூட, ஆடு மேய்ப்பவன் கூட உடலுறவு கொண்டு விட்டு அந்த குழந்தையை பெற்றெடுத்து, இது ஜுரைஜ் கொடுத்த குழந்தை, ஜுரைஜ் தான் என்னோட தவறாக நடந்து கொண்டார், அவர் கொடுத்த குழந்தை என்று அந்த பகுதியில் ஒரு பொய்யான ஒரு குற்றச்சாட்டு அவர் மேலே சொல்கிறார். அந்த பகுதி மக்கள் எல்லாருமே ஜுரைஜ் இவ்வளோ நல்லவனை நினச்சிட்டு இருந்தோமே, இப்படி இவ்வளோ ஒரு அநியாயக்காராக இருக்கிறாரு, இப்படி ஒரு மோசமான ஆளாக இருக்கிறான்னு சொல்லிட்டு அவருடைய வீட்டை, அவருடைய வணக்கத்தலம், அது வீடு வணக்கத்தலம் ரெண்டுமே ஒன்று தான். அங்கே தான் அவர் குடியிருப்பார், அங்கே தான் அவர் வணக்கம் செஞ்சிட்ருப்பார். தனியாக பள்ளிவாசல் இல்லை. அந்த அடித்து உடைக்கிறாங்க. உடைச்சிட்டு ஃபுல்லாக அடித்து உடைச்சிட்டு அவரை அடிக்க போகிறாங்க. அப்போ அவர் கேட்குறாரு, அவரையும் தாக்க போகிறாங்க. அவர் கேட்குறாரு, எதுக்கு என்னை இப்படி அடிக்கிறீங்க, என்ன பண்ணுறீங்க, ஏன் இப்படி செய்றீங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்போ அவங்க கூப்பிட்றாங்க, இது மாதிரி இந்த பெண்ணு கூட நீ தவறான உறவு கொண்டு இந்த குழந்தை பெற்றிருக்கிறாய், நீ நல்லவே நினச்சோம் அப்படின்னு சொல்லவும், இப்போ அந்த ஜுரைஜ் ஒது செஞ்சு விட்டு 2 ரக்காத் தொழுதுட்டு அல்லாஹ்வோட உதவி தேடிவிட்டு அந்த பெண்ணை அழைக்கிறாங்க. அந்த குழந்தையை அழைக்கிறாங்க. அந்த குழந்தையை தூக்கிட்டு வர சொல்கிறாங்க. அந்த குழந்தையை கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தையை பேச சொல்கிறாங்க. அந்த குழந்தையை சொல்லுது, என்னுடைய தந்தை இந்த ஆட்டு இடையன், ஆடு மேய்ப்பவன் தான், ஜுரைஜ் அல்ல என்று அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு அல்லாஹ்வுடைய ஏற்பாடை கொண்டு அந்த குழந்தை பேசுது. இது அல்லாஹ்வுடைய தூதர் பதிவு செஞ்சுருக்கிறாங்க புகாரில். இப்படி ஒரு செய்தி இருக்குது. அல்லாஹ்வுடைய தூதர் இறுதியாக சொல்லும்போது என்ன சொன்னாருன்னா, ஜுரைஜ் வணக்கத்தில் ஈடுபட்டார், வணக்கசாலியாக இருந்தார். ஆனால் அவருக்கு ஃபிக்ஹ் இருந்திருந்தால், அதாவது ஃபிக்ஹுன்னா அந்த கலைகள், அந்த அறிவுகள், அந்த நுணுக்கங்கள் தெரிந்திருந்தால் அவர் சுன்னத்தான வணக்கத்தை விட்டுவிட்டு தாயாருக்கு பதில் கொடுத்திருப்பார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். நம்மளுக்கு வணக்கம் மட்டும் இது இன்னும் ஒரு படிப்பினை நம்மளுக்கு தருதுன்னா, நம்ம அல்லாஹ்வை நெருங்குவதற்கு வணக்கம், இபாதத், நற்செயல் அனைத்தும் தேவை. அதை விட அதை நம்ம எப்படி செய்யணும், அதை எப்படி நம்ம கடைபிடிக்கணும், எந்த மாதிரி செஞ்சால் அல்லாஹ்க்கு விருப்பமாக இருக்கும், இதையும் நம்ம நுணுக்கமாக நம்ம விளங்கி நம்ம அமல் செய்தோமேனால் நிச்சயமாக அல்லாஹ் தஆலா அந்த நல்ல அமல்களை ஏற்றுக்கொள்வனாக இருக்கின்றான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தாயின் சாபத்திற்கு ஆளாகுவதை விட்டும் அல்லாஹ் தஆலா நம்மை பாதுகாத்து அருள் செய்வானாக.